அது அவங்களுக்குள்ள ஒத்துமை இல்லாததான் காரணம். ஒன்று, அவங்க சுயநலமாக தான் இருக்காங்க. ரெண்டாவது, தேமுதிக ஏதோ அவங்களால ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்களுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஒன்றையும் இன்றைக்கி விஜயகாந்த் இல்லைன்னா தேமுதிக கிடையாது. அவங்களுக்கு என்னமோ நினச்சிட்டு இருக்காங்க, நமக்கு தான் தேமுதிக ஓட்டெலாம் நமக்கு வரும்ன்ட்டு. ஆனால் பெரும்பாலும் குறைஞ்சி போச்சு விஜயகாந்துக்கு. அவங்களால ஒன்றையும் அவங்க ஜெயிக்க முடியாது. மற்றபடி அவங்களுக்கு 10 சீட்டு கொடுத்துக்கிறாங்கன்னா இதுதான் காரணம். ஏதோ நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா போன தடவை அதிமுக 2011 ஜெயித்தாங்க இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி அவங்க நினைக்கிறாங்க. அதை எலெக்ஷன் அப்புறம் தான் தெரியும். அவங்களுக்கு வேறு இடம் கிடையாதுமா போகிறதுக்கு. அவங்களுக்குலாம் சுயநலமே இது கிடையாது. அவங்களுக்கு யாருக்கு விடுதலை சேர்த்துக்கெல்லாம் இப்போதைக்கு பேசுகிறாருங்களே தவிர 5 இடம் கொடுத்தா கூட இன்றைக்கி நிலைமைக்கு வாங்கிப்பாங்க அவங்க. ஏன்னா நம்மளை விட்டா வேறு ஆள் கிடையாது, அவங்கள விட்டான்ற நிலைக்கு ஆளாகிட்டாங்க. அதனால் அவர் சும்மா பேருங்கன்னா நாங்கள் 10 தொகுதி கேட்குறோம் 20 தொகுதி கேட்குறேன்னு சொல்கிறாரே தவிர 5 இடம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால் கூட வாங்கி தான் ஆவாங்க. விசிகா வாங்கி தான் ஆகும். மற்றபடி அதாவது அவங்க இது பார்க்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஜெயிக்கணும் அப்படி ஒரு இதில் கேட்குறாங்க. கட்டாயம் முடியாதுமா. அதனால தான் அவர் எல்லாரையும் சேர்த்து வைக்கிறாரு. இந்த தடவை நம்ம ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் வந்ததால் தேமுதிக விஜயகாந்த் எவ்வளோ திட்டினானுங்க. அப்பேற்பட்ட விஜயகாந்தியை சேர்த்துக்கிறாங்க, கட்சியை சேர்த்துக்கிறாங்கன்னா ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்கெல்லாம் எல்லா கூட்டணி கட்சியும் சேர்க்குறாங்க. மற்றபடி ஜெயலலிதா மாதிரி ஒரு இது கிடையாது. ஜெயலலிதா ஒன்மேன் ஆர்மி மாதிரி வந்தாவா வரா பண்ணப்பா திருத்துவாங்க. இவன் அப்படி கிடையாதுங்களே. இவர் எல்லோரும் வாங்க வாங்கன்னு தானே கூப்பிட்றாரு. இவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறது அவங்களுக்கு அங்கே குறைஞ்சி போகுது. யார் விடுதலை விசிகாவுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறது கம்மியாகி போகுது. பாலியல் எல்லாமே அப்படி தான் நடக்குது. இப்போது ஏற்கனவே அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஜனங்களுக்கு தெரியும் அராஜகமான ஆட்சி தான் நடக்கும். அராஜகம்னா அந்த ரவுடிஸும் அதிகமாகிடுது. ரவுடிஸும் அதிகமாகி போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரவுடிஸும் அதிகம். டிஎம்கே இன்னும் அதிகமாகும். இந்த தடவை ஜெயித்தாங்கன்னா இன்னும் டபுள் பங்கு அதிகமாகும்.